திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. வத்தலகுண்டு அருகே உள்ள ரெங்கப்பநாயக்கன்பட்டி 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான மையமாக உள்ளது. இங்கு செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையால் ஆண்டிப்பட்டி, காமாட்சிபுரம், தெப்பத்துப்பட்டி, குன்னுவராயன் கோட்டை உள்ளிட்ட கிராம மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இங்குள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அரசு அதிகாரிகள் மற்றும் நிலக்கோட்டை வட்டாட்சியரிடம் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பேரணியாக திரண்டு வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில பெண்கள் பூராமே மாலாவட்டியா தான் சார் இருக்காங்க. யாரும் பொழைக்கவே இல்ல சார். எங்க பொம்பளை பூராமே பொம்பளை தனியா தான் இருக்காங்க சார். ஆம்பளை எல்லாம் ஒயின் ஷாப் தான் இருக்காங்க சார். எங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணி இந்த ஒயின் ஷாப் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வழி பண்ணுங்க சார். எங்க பிள்ளைங்க வெளியில வந்து விளையாட முடியல. ஒயின் ஷாப் ஃபுல்லா வண்டியா நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. எங்க அண்ணன் இப்ப ஒரு 2 மாசம் தான் ஆகுது. எங்க அண்ணன் ஒயின் ஷாப்லயே குடிச்சு இறந்து போயிட்டாங்க. இவங்க அண்ணன் ஒரு 2 மாசம் தான் ஆகுது, இறந்து போயிட்டாங்க. இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணும், இல்லன்னா நாங்க அந்த இடத்துல நின்று போராட்டம் பண்ணுவோம். 6 மணிக்கு மேல வெளியில வர முடியல. இந்த பக்கம் ஒரு 200 மீட்டர்ல ஒரு ஸ்கூலு கோயில் இருக்கு. இந்த பக்கம் ஒரு கோயில் ஸ்கூல் இருக்கு. இந்த பக்கம் மொத்தம் 3 ஸ்கூல் 3 ஊர்லயுமே கோயில் இருக்கு. 8 ஊருமே வந்து போற இடம். அதனால ரொம்ப ஸ்கூல் பிள்ளையோ பஸ் ஏற வர்ற பிள்ளைகளுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு. பொதுமக்களின் போராட்டத்தால் ரெங்கப்பநாயக்கன்பட்டியில் இருந்து ஆண்டிப்பட்டி வத்தலகுண்டு செல்லும் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு வந்த நிலக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் சுகுமார் போராட்டக்காரர்களிடம் மதுக்கடையை அகற்றுவது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.